காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட சொல்ற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் பிரசன்னத்துக்கு வந்து முழங்கால் படியிட்டு சிலுவையின் பாட நோக்கி பாருங்க. அதுல தான் உங்களுக்கு விடுதலை உண்டு, அதுல தான் அற்புதம் உண்டு. உங்களை பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை சிலுவையில் இருக்கு, இயேசுவின் ரத்தத்துல இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? எரேமியா 18வது அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கர்த்தர் சொல்றது, உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்க, பாவத்தை அறிக்கை செஞ்சிருங்க, அதுல இருந்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியப்படுறார். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்கள் கோணலான வழிகளை அவர் சீர்படுத்த அவர் விரும்புகிறார். உங்க இருதயம் அவரை நோக்கி கதர்வதாக, உங்கள் இருதயம் அவரை நோக்கி தேவனுடைய பரிசுத்தத்துக்காக கெஞ்சுவதாக. தேவன் உங்களை விடுதலையாக்க இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். இந்த காலை வேளையில் அறிக்கை செஞ்சு பாருங்களேன், ஒரு பெரிய மாற்றம், ஒரு தெய்வீக. எத்தனை நாள் நிம்மதி இல்லாத இருக்கீங்க, எத்தனை நாள் பயந்து வாழ்றீங்க, எத்தனை நாள் சமாதானம் இழந்துட்டு, எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, ஏதோ வழியில ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு தெளிவு இல்லை. இன்னைக்கு மனம் மாறி சுகபலத்தோடு ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு ரத்தத்தின் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில தொடர்ந்து செய்ய அவர் அவளோடு காத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருப்பதாக. ஆமென்.